அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அதுவோர் மேனியாகி கர்ணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. நாம் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே வீடுகளிலே துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு சுவாமி அறையிலே விளக்கு ஏற்றி மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி கற்பூரத்தை ஏற்றி வைத்து பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். தேவார திருவாசகங்களை எல்லாம் பாராயணம் செய்ய வேண்டும். காலையிலே சுப்பிரபாதம் பாராயணம் செய்து கொள்ளலாம் அல்லது ஒளிப்பதிவு நாடா மூலமாவது இந்த சுப்பிரபாதங்களை கேட்டுக்கொள்ளலாம். தேவார திருவாசகங்களை பாராயணம் செய்து கொள்வதற்கு ஒரு சிறப்பு. அதேபோல் சாயங்கால வேளையிலே ஆலயங்களில் சென்று கூட்டு பஜனைகள் வழிபாடுகள் சுக்கிரவார உற்சவங்களிலும் கலந்து கொள்கின்ற பொழுது ஒரு சிறப்பை தரக்கூடியது. இன்று வெள்ளிக்கிழமை மீன்பாடும் தேன்னாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு வாழைச்சேனை பாசிக்குடா என்கின்றதாகிய அந்த 3 பகுதிகளிலும் 3 முனைகளிலும் கடலால் சூழப்பட்ட முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெறுவதற்கு இறையருள் கூட்டியிருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகத்திற்காக பூர்வாங்கிரியெல்லாம் ஆரம்பமாகி அங்கே சூரியனிடத்திலிருந்து அக்னி எடுக்கப்படுவது ஆதித்ய அக்னி சங்கிரகணம். அதேபோல் கங்கா தீர்த்தம், கடல் நீர், குளத்து நீர், சிவன் கோவில் நீர் என்று பல வகையிலும் புனித நீர்களெல்லாம் கொண்டு வந்து கங்கா நீரோடு சேர்த்து அந்த குடத்திலே அமர்த்தப்பட்டு பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனாதி திரவியங்களெல்லாம் போடப்பட்டு மாவிலை வைத்து தேங்காய் வைத்து பட்டு கட்டி கூற்றங்கள் அலங்காரமாக போடப்பட்டு நியாசங்கள் செய்யப்பட்டு இந்த உருவேற்றுகின்ற வகையிலே இந்த யாகசாலையிலே காலை மாலை பூஜைகள் ஹோமாதிகள் இருந்த இந்த கும்பமானது அடியார்கள் புடைசூழ பிரதட்சணமாக வந்து ஸ்தூலலிங்கமாகிய விமானத்திற்கு அபிஷேகம், கோபுரத்துக்கு அபிஷேகம், அதைத் தொடர்ந்து மூலஸ்தானத்திலே சென்று நியாசங்களெல்லாம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் காணுகின்ற பெரிய பாக்கியம் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்திலே. சகல அடியார்களும் இந்த நிகழ்விலும் கலந்து இந்த கும்பாபிஷேகம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே சுனாமியால் பாதிக்கப்பட்டதினாலே நீண்ட நாட்களுக்கு பின்பு இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. எனவே சகல அடியார்களும் இந்த வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானுடைய இந்த பாசிக்குடா முனை முருகனுடைய மகா கும்பாபிஷேகத்திலே கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் தொடர்ந்து நடைபெறுகின்ற மண்டலாபிஷேக பூஜைகளிலும் கலந்து இறையருளை பெற்று எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.